என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்டர் அண்ட் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சென்டர் அண்டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் x² + y² = 25. ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் வந்து ஒய் டேர்ம் வந்து மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அது இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி வந்து நம்ம ரீரைட் பண்ணி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ x² + y², எக்ஸ் டேர்ம் வந்து இல்லாதனால நம்ம 0x கொடுத்துக்கிறோம். இங்கே ஒய் டேர்மும் இல்லை, அதனால் 0y கொடுத்துக்கிறோம். இந்த +25 வந்து இங்கே கொண்டு வரலாம். இங்கே கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும், -25 ஆகிடும், = 0. இது புரியுதுங்களாமா? நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா இங்கே எக்ஸ் டைம் இல்லாதனால 0x, ஒய் டைம் இல்லாதனால 0yன்னு எழுதிட்டோம். இந்த +25 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது என்னாகும், -25 = 0 எழுதிட்டோம். அப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து என்ன கிவன். சரிங்களா? இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியுமில்லப்பா. இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எழுதலாம். ஜென்ரல் ஃபார்ம் என்ன, x² + y² + 2gx + 2fy + c = 0. இதுதான் வந்து சர்க்கிள் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணலாங்களா? இப்போ x² கேன்சல் பண்ணிடலாம், y² கேன்சல் பண்ணலாம். இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2g = இங்கே என்ன வரும், 0. அதை வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், y கேன்சல் பண்ணுங்கள், என்ன வரும், 2f இங்கே இருக்குமா, இங்கே என்ன இருக்குது, 0. 2f = 0. அடுத்து பாருங்கள், இங்கே c இருக்குது, இங்கே என்ன இருக்குது, -25. அப்போ c = -25. சரிங்களா? இப்போ நமக்கு வேணுங்கிறது என்ன, ஜியோட வேல்யூ தான் வேணும். நம்ம மல்டி பண்ணிட்டு இருக்கிற 2 வந்து கீழே வரும்போது /2 ஆகிடும். g = 0/2. 0/2னா ஆன்சர் என்னமா, 0 தான். சரிங்களா? ஏன்னா கால்குலேட்டர் பார்த்துங்க. அதே மாதிரி f = 0/2. அப்போ எஃபோட வேல்யூ என்ன, 0. சரிங்களா? 0வால் 2 வந்து டிவைட் பண்ணுங்க. பாருங்களேன், 0/2. ஆன்சர் என்ன வருது, 0. சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னா இதுதான் வந்து நமக்கு வந்து ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2ல் நம்ம என்னமா கண்டுபிடிப்போம், சென்டர் கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ சென்டரோட ஃபார்முலா என்னப்பா, சென்டர் = -g, -f. இதுதான் சென்டரோட ஃபார்முலா. இப்போ சென்டரை நம்ம ஷார்ட் ஃபார்மாக வந்து நம்ம சின்னு கூட எழுதிக்கலாம். c = -g. இங்கே ஜியோட வேல்யூ என்ன, 0. எஃபோட வேல்யூ என்ன, 0. இங்கே இந்த மைனஸ் இருந்தும் நம்ம ஏங்க வந்து சைன் வரலைன்னா, 0க்கு வந்து 0ங்கிறதுக்கு வந்து பாசிட்டிவ் சைனும் கிடையாது, நெகட்டிவ் சைனும் கிடையாது. அதாவது நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அதனால தான் 0,0 எழுதிட்டு. சரியாம்மா? ஓகே. அடுத்து ரேடியஸ் நம்ம எழுதுவோம். ரேடியஸோட ஃபார்முலா என்னப்பா, ரேடியஸ் = √² + ப்ராக்கெட்² எழுதிக்கிங்க. இங்கே என்னென்னா g, இங்கே அடுத்து f, இங்கே வந்து -c. அப்போ வந்து இதுதான் ஃபார்முலா. இப்போ ரேடியஸோட ஃபார்முலா √g² + f² - c. இப்போ ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜியோட வேல்யூ என்ன, 0. அப்போ 0². இப்போ எஃபோட வேல்யூ என்ன வருது, இங்கே 0². ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே சியோட வேல்யூ என்ன வருது, -25. சரிங்களா? இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கொயர் ரூட் ஒன்றுமே பண்ண வேண்டாம். மீதி வந்து கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0² + 0². இங்கே நம்ம இருக்குது மைனஸ், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -25, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வருது, 25. √25. ஓகே. ஆரோட வேல்யூ ரேடியஸ் கண்டுபிடிச்சா √25. இப்படி எழுதுனா கரெக்டு தான். இல்லை ஸ்கொயர் ரூட் வந்து வெளியிடுங்க. √25 கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணுங்க, என்ன வருது, 5. அப்போ r ரேடியஸ் = 5. இப்போ சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் வந்து 5. இப்போ இது வந்து என்னென்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதணும். நீங்கள் பார்த்தோன்னே கூட கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் டைம் ஒய் டைம் மிஸ் ஆயிருந்தனாவே இது வந்து என்ன, ஆரிஜின் சென்டர் வந்து 0,0 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சில ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். x² + y² = 49. இன்னும் செகண்ட் ப்ராப்ளம் x² + y² = 4. இந்த 2 ப்ராப்ளத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.